தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு இந்த தண்ணி வேந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆச்சி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டோம். நீங்களும் ஆச்சி சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அப்படியே மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போது டபராவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு தோணுது. எக்ஸைட்டடாக இருக்குது. இட்ஸ் ஸோ ஸ்பைசி ஸ்மெல். ஸ்மெல் நல்லா வருது. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுன்னு வேகறதுக்கு அஃப்கோர்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். ஆக்சுவலாக 1/2 hour நீங்கள் டப்பராவை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பிகாஸ் அது வேகறதுக்கு டைம் ஆகும். கண்டிப்பாக 30 மினிட்ஸ் ஆகும் வேகறதுக்கு. இப்போ சாப்பாடு வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இவ்வளோ சாப்பாடு போதும். ஸோ திஸ் இஸ் ஸோ சூப்பர். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, கை பொறுக்க மாட்டேங்குது. வாவ், இட்ஸ் ஸோ சூப்பர். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது. இது ரியலாகவே செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புது புது வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் SGL Blogsஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். டாட்டா பாய்.